எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு சொன்னா தம்பி. எனக்கும் சம்மதம் தான். ஒரு சின்ன விஷயம், கார்த்திகா படிச்சிட்டு இருக்கா, படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது சார். நானும் அடுத்த மாதம் அமெரிக்கா போகிறேன். கார்த்திகா படிப்பு முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூட்டி போயிடுறேன். அமெரிக்காவா? தம்பி நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்புகிற ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏங்க, பொண்ணை தனியாகவே அனுப்ப போகிறீங்க? என் கூட தானே அனுப்ப போகிறீங்க? தம்பி, அமெரிக்காவில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா சரிப்பட்டு வராது. போயிட்டு இருக்கும்போதே கார்லேருந்து தள்ளி விடுறது, சிட்டிசன்ஷிப்புக்காக அந்த ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ணி 2 குடும்பம் நடத்துறது, என்னென்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம்ல. எத்தனை கேஸ் வருது. இவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இங்கே நாங்கள் இருக்கோம், அங்கே யார்கிட்ட போய் நிற்பா? எனக்கு என் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம். அதனால தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அமெரிக்கா போகிறத விட்டுட்டு இங்கே இருக்கிற ஜாபே கண்டினியூ பண்ணுங்க. கல்யாணத்தை பற்றி பேசுவோம். உங்கள் பொண்ணை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்காக கார்த்திகான்னு ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே, வரேன். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ஃபோன் பண்ணா கட் பண்ற, இப்போ என்னாச்சுன்னு கோவப்படுற? ஃபர்ஸ்ட் பட்டு பட்டுன்னு கோவப்படுறத நிப்பாட்றா. ஏன், நேற்று உங்கள் அப்பா பேசும்போது நீ அமைதியாக தானே இருந்த? நீ கிஸ் பண்ணும்போது கூட நான் அமைதியா தானே இருந்தேன். ஆ? 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 நீ என்ன லூசா? எங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதை பத்தியும் யோசிக்காத. யூஎஸ் போற வழியை பாரு. ஏன்னா எம்ஜிஆர் வாட்ச் வாங்கி தரேன்னு கூட்டியாந்த இங்கே ரேஷன் கடை மாதிரி மூட்டு கூட்டம் நிற்குது. வாட்ச் வாங்குறதுக்காக நிற்கல தாத்தா, அமெரிக்கா போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணுறதுக்காக நிற்கிறோம். அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போய் நிழல்ல நில்லு. சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, பென். தேங்க்யூ. ஐயா பெருசு, இங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? யோ, எல்லாம் நிக்க என்ன கூடாது. வெள்ளக்காரன் கூடி பறக்குது? வாங்க, அதெல்லாம் இங்க நின்னு பேசக்கூடாது. முதல்ல கிளம்புங்க. காந்திஜி நேதாஜி சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் இங்க பேசக்கூடாதுயா. சொன்னா கேளுங்க. இப்ப கொடிய போடுறீங்க, அப்புறம் கோட்டையை பிடிக்கணும் பையங்க. இங்க என்ன முதல்ல கொடி கத்தக்கூடாதுயா, ஏத்து. சொல்றேன்ல. ஒரு சொன்னா கொடி கேட்க ஏத்து சொல்லு, இறக்க சொல்லு. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. ஏத்தியா? சார் சார் சார், நீ யாரு? எங்கள் தாத்தா தான் சார் இவர். கொடு. போயா, 2 பேரும் வண்டி ஏத்தியா? சார் வண்டியில ஏத்து. தெரியாம சார். ஏன் தாத்தா இப்படி பண்ண? இந்த வெள்ளக்கார பைய குடியை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டயா? ஐயோ, அது பிரிட்டிஷ்காரன், இவன் அமெரிக்காக்காரன். அட இந்த பையனா இருந்தா எல்லாம் வெள்ளக்காரன் தானே. நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷனில் வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. என்னை பார்த்தா நக்கலா இருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் தாத்தா உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாருன்னு. சொன்னா கேக்குறியா? சும்மா தாத்தா தானே. இந்த இன்டர்வியூனா இன்னொரு இன்டர்வியூ. எப்படி இன்னும் 10 நாளில் அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி யூஎஸ் போயிடுவேன். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் என்ன, எங்கள் தாத்தா ஏதோ புரியாமல் பண்ணுறாரு, எனக்கே நல்லா தெரியுது. அவரை வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரில. இதுக்கே வரி பண்ற? ஹலோ, ரவி டிராவல்ஸ். பேர் வெங்கடசாமி, வயசு 75, சென்னை டு மதுரை ஃபர்ஸ்ட் ஏசி போட்டுருங்க. ஒரு நிமிஷம், உன் தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் ஏசி போடவா இல்லை கூஃபே போடவா? எதுக்கு? உன் தாத்தாவை ஊருக்கு அமிச்சிடுவோம். இன்னையோட நம்ம பிரச்சனையும் தொலைஞ்சது, உன் தாத்தாவும் தொலைஞ்சாரு. அதான் டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஏசியா கூஃபேவா? எவன் தாத்தாவை எவன் ஊருக்கு அனுப்புறது? மூஞ்செல்லாம் பேத்துருவேன். அந்த ஆளுக்காக முதல்ல திட்ட தான் செஞ்சேன், இப்போ அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டல. அந்த ஆளுக்கு இல்லைன்னு மரியாதை எல்லாம் பேசுனேன், இப்படியே நடக்கிறதே வேற. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோடா. உன் தாத்தாவால நீ இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போற பாரு.
நீ எல்லாம் ரோட்ல நிக்கிறப்ப தாண்டா தெரியும். இத்தனை நாள் அந்த சிரிப்பையெல்லாம் எங்கேயா வச்சிருந்த? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆறுதல் சொல்லி வைத்தியம் பார்த்த பிறகு தான் ஐயா பணங்காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறப்போ சந்தோஷம் தானாக வருதுயா. இப்போ கூட நான் மாறினது காரணம் நீங்கள் தான் ஐயா. சரியா, நீ நேரத்தில் போய் தூங்கு, நம்ம பேசினா சரிங்க பேசி. ஐயா. ஏத்தா புள்ளத்தாச்சி பொண்ணு நேரங்காலத்தில் போய் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்தா புள்ளத்தாச்சி பொண்ணு கணக்கசக்கலாமா? ஆம்பளை பையன் ஏன் கணக்கில் என்ன ஆச்சு? இந்த அவளுக்கு 7 மாதம் ஆச்சு தான். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வளகாப்பு நடத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அவன் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி காலில் உள்ள யாரை குறைய கெஞ்சிட்டோம். இப்போ வரைக்கும் எங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க தாத்தா. என்ன தப்பு செஞ்சோம் தாத்தா? காதலிச்சு கல்யாணம் பண்ண தப்பா? எல்லாரும் தாத்தா அதை அன்னைக்கும் ஏயா வாய் நிறைய தாத்தான்னு கூப்பிட்டுட்டான் அதங்கிறியே, எல்லாம் சரியாகுமையா? என் பேத்தி வளர்ப்பு எப்படி நடத்துகிறேன் பாரு, கலக்காதையா.